அதிகாரம் 18. யூதா அரசர் எசேக்கியா. இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசேயா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசரானார். அப்போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய். அவர் தம் தந்தை தாவீதைப் போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுகற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசேயால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தறிந்தார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு முன்னோ அவருக்கு பின்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவருள்ளும் அவரைப் போல் வேறு எவரும் இருந்ததில்லை. அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவர் சென்ற விடமெல்லாம் சிறப்புற்றார். மேலும் அவர் அசீரிய மன்னருக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார். அவர் பெலிஸ்தியரை காசா வரையும் அதன் எல்லை பகுதி வரையும் காவல் மாட முதல் அரண் சூழ் நகரம் வரையும் விரட்டி அடித்தார். இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஆட்சியேற்ற 7வது ஆண்டில், அதாவது அரசர் எசேக்கியாவின் 4ஆம் ஆட்சி ஆண்டில், அசீரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். 3 ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான். அரசர் எசேக்கியா ஆட்சியேற்ற 6ஆம் ஆண்டில், அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசேயாவின் 9ஆம் ஆட்சி ஆண்டில் சமாரியா கைப்பற்றப்பட்டது. அசீரிய மன்னன் இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் ஆற்றங்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசே இட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள். அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அசீரியர் எருசலேமை தாக்குதல். எசேக்கியா ஆட்சியேற்ற 14ஆம் ஆண்டில் அசீரிய மன்னன் சனகெரிபு யூதாவிலிருந்த அரண்சூழ் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான். அப்போது யூதா அரசர் எசேக்கியா லாகீசிலிருந்து அசீரிய மன்னனிடம் தூதனுப்பி, நான் பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பி செல்லும், நீர் கேட்பதை நான் தந்து விடுகிறேன் என்றார். அப்படியே அசீரிய மன்னன் 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1200 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு யூதா அரசர் எசேக்கியாவுக்கு கட்டளையிட்டான். எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசருடைய அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். மேலும் யூதா அரசர் எசேக்கியா ஆண்டவரின் இல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசீரிய மன்னனுக்கு கொடுத்தார். ஆயினும் அசீரிய மன்னன் இலாகீசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாகேகையும் பெரும் படையுடன் அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக எருசலேமுக்கு அனுப்பினான். இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து சலவை தொழிலாளர் துறை வழியிலுள்ள மேல் குளத்து கால்வாய் அருகே நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தார்கள். ஆனால் அரண்மனையின் மேலாளரும் லக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தரான செபுனாவும் அரசருடைய பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகும் அவர்களை சந்திக்க சென்றனர். அப்பொழுது ரப்சாக்கே அவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள். பேரரசராகிய அசீரிய மன்னர் கூறுவது இதுவே: உனது துணிச்சலின் காரணம் என்ன? வெறும் சொற்கள் போர் தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா? யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய்? இதோ பார், தன் மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எகிப்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான். ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று நீ சொல்லலாம். ஆனால் எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் அழித்துவிட்டு யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து,
நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிபீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிடவில்லையா? இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய மன்னருடன் பந்தயம் கட்டு. நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா? தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பி இருக்கும் முன்னால் என் தலைவரின் பணியாளருள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா? ஆண்டவரின் திருவுளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன்? ஆண்டவர் என்னை பார்த்து, நீ புறப்பட்டு சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். அப்போது இலிக்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாகும் ரப்சாக்கேயை நோக்கி, பணியாளராகிய எங்களோடு சிறிய மொழியிலேயே பேசும், அது எங்களுக்கு புரியும். மதிர் சுவர் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர். அதற்கு அவன் அவர்களிடம், என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் பேசுவதற்காக மட்டுமா? உங்களைப் போல் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்க வேண்டியவர்களாய் மதிர் சுவர் மேல் இருக்கிற ஆட்களுடன் பேசுவதற்காகவும் அன்றோ என்றார். இதன்பின் ரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான். மாவேந்தரான அசீரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே: எசேக்கியா, உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. அவன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி. இந்நகர் அசீரிய மன்னரின் கையில் ஒப்படைக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்வான். எசேக்கியாவின் சொல்லுக்கு செவி கொடாதீர்கள். ஏனெனில் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்தி மரத்தின் பழத்தை தின்று தம் சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம். பின் நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு, அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்து செல்வேன். நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசீரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா? ஆமாத்து, அர்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே? செபர்வையும் ஏனா, இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவை சமாரியாவை என் கையினின்று விடுவித்தனவா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கையினின்று விடுவித்ததுண்டா? அப்படி இருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கையினின்று விடுவிக்க முடியும் என்று கூறினான். ஆனால் மக்கள் மௌனமாயிருந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். பின்பு அரண்மனையின் மேலாளரும் இலிக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தரான செபுனாவும் பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர்.